அக்கா, உன்னோட வாழ்க்கை எந்த நிலைமையில் இருக்க நான் தான் காரணம். நானே போய் மாமா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் இங்கே கூட்டிட்டு வரேன். உன் வாழ்க்கைக்கு இப்போ நானே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேக்கா. நான் வரேன். அப்பா, நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? ஏப்பா, எதுக்குப்பா என்ன அவரை விட்டுட்டு போனாரு? அப்பா ப்ளீஸ்ப்பா, என்ன அங்கே கூட்டிட்டு போங்க. அப்பா ஒரே ஒரு தடவை அங்கே போயிட்டு வரலாம்ப்பா. ப்ளீஸ்ப்பா, போகலாம்ப்பா. இல்லைம்மா, நீ அங்கே வர்றது அவ்வளோக்கா சரியாக இருக்காது. அப்பா நான் போய் மாப்பிள்ளையை பார்த்து பேசிக்கிட்டு வர்றேம்மா, அதுதான் சரியாக இருக்கும். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர் தான். அன்னைக்கு அப்படி நடந்ததுக்கு காரணம் அவன் தம்பி மேலே வச்சது பாசத்தினால தாம்மா அப்படி நடந்துக்கிட்டாரு. அதாம்மா, அவங்கள சொல்லி குத்தம் இல்லை, நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம தாம்மா பொறுப்பு. அடடே, நல்லா இருக்கே உங்க நியாயம். எப்படி மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டியா? என்னங்க உங்க நியாயம்? இல்லை தெரியாம கேட்குறேன். தேவையில்லாம என் அண்ணன் குடும்பத்து மேல பழி போடுற விலை வச்சுக்காதீங்க. ஆமாண்டி, ஆமா, ஆடுகாலி புள்ள ஓடுகாலியாத்தான் போவான். அடங்காதவன் புள்ள ஆணுவத்தில் தான் அழிவான். ஆமா, நான் உனக்கு கேட்குறேன், ஓ அண்ணா மகன் பாண்டி இந்த கல்யாணத்துக்கு வரல யார் அழுதா? அன்னைக்கு நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். நான் போய் மன்னிப்பு கேட்டு மாப்பிள்ளை பார்த்து கூட்டு வரமா, அது உனக்கு சம்மதம் தாமா? எனக்கு சம்மதம் இல்லை. நீங்க ஒன்றும் அங்க போய் மன்னிப்பு கேட்க தேவையில்லை. வேணும்னா இங்க வந்து மன்னிப்பு கேட்டு என் பிள்ளைய கூட்டிட்டு போகட்டும். ஓன் சம்மதம் யாருக்கு வேணும்? இது என் பிள்ளையோட வாழ்க்கை பிரச்சனை. சேர்ந்து வாழ போற என் பிள்ளையும் என் மருமகனும் சம்மதப்பட்டா மட்டும் போதும். நான் போய் இப்பவே மாப்பிள்ளை பார்த்து கூட்டு வரேமா. போங்க போங்க, யாரு வேணும்னு சொன்னா என் பேச்சை மீறி என் பிள்ளை எப்படி இந்த வீட்டு வாசப்படியை தாண்டான்னு நானும் பார்க்குறேன். மாடி இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா போதுமா? சீக்கிரமா ஒரு முடிவு எடுக்கணுங்க. உங்க அண்ணனையும் எங்க அக்காவையும் எப்படி சேர்த்து வைக்க போறோம்? நீ அதை பற்றி கவலைப்படாத மீரா, எல்லாத்தையும் எங்கள் அண்ணன் பார்த்துக்குவான். நம்மளை சேர்த்து வைக்கிறது உட்பட எங்கள் அண்ணன் பார்த்துக்குவான். ஒன்னு அறியாதவளா கண்ணி, அவளை ஓடி பிடிச்சுதான் 6 மாத ஜன்னி. ஓ, உனக்கு அப்படி ஒரு ஆசை வேற இருக்குதாடி? டேய், உங்க அண்ணன் உங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறது சரி, ஆனா அவ முதல்ல உயிரோட இருக்கணும்டா. டேய், உங்களால எங்க அண்ணன் மயிரை கூட பிடுங்க முடியாது. எங்க அண்ணன் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுடா. டேய், என்னடா நானும் பார்த்துக்கிட்டே இருக்க, சும்மா சும்மா குரலை வாசி பேசிக்கிட்டே இருக்க, அப்படியே போட்டுருவேன். நான் வச்சுக்கோ. வேணாம், அவரை விட்டுருங்க. செல்லம் வலிக்குதாமா? டேய், செல்லத்துக்கு வலிக்குதாமல்ல, அவனை அப்படியே கட்டி போட்டு மண்டி ஓட வைங்கடா. சொன்னா கேளு. செல்லம், உனக்கு ஒரு கதை சொல்லிட்டாமா?
ஒரு காட்டுக்குள்ள ஒரு அழகான மான் இருந்துச்சாம். அந்த மானை எப்படியாவது வேட்டையாடி தனக்கு சொந்தமாக்கி நினைச்சானா ஒரு வேடை. ஆனா அந்த காட்டுக்குள்ள எங்கேயோ இருந்த வந்த ஒரு நரி, அதாவது இவனை மாதிரி அந்த மானோட அழகுல மயங்கி அந்த நரி தன்னோட நயவகச்ச சூழ்ச்சியால அந்த மானை சொந்தமாக்கிச்சான். அப்ப அந்த காட்டுக்குள்ள சிங்கம், புலி, கரடி, ஓநாயின்னு எல்லாத்தையும் வேட்டையாட தெரிஞ்ச அந்த வேடனுக்கு இந்த நரி ஏமாத்துறான். அப்ப முடிவு செஞ்சானா, ஒரு நாள் அந்த நரி கையங்களும் இப்படி மாட்டிக்கிச்சான். அப்ப விடுவானா அந்த வேடன்? விடுவானாடா? 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 வேண்டாம், விட்டு வேண்டாம். இங்க பாரு, அவரை மட்டும் நீ விடல, இப்பவே இந்த இடத்துலயே நான் என் காலத்தை அறுத்துட்டு செத்துருவேன். வாழவ விடு. செல்லம், வேண்டாம் செல்லம், நீ எனக்கு வேணுடா. I love you, I love you, I love you. அப்போ எல்லாரையும் போ சொல்லு. டேய், செல்லத்த காலத்துல கத்தி இருக்குதுடா, போடா. போயிட்டாங்க செல்லம். நீயும் போ. போறேன் செல்லம். போ. மீரா,